இந்த நாட்டில் இனப்படுகொலை இடம்பெற்றது, யுத்தத்தின் போது இனப்படுகொலை இடம்பெற்றது என்று குறிப்பிடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டிருக்கின்றார். கதாகரன் கரு மந்திரித்துமா ஒரு உறுப்பினர்களே உரையாற்றுங்கள். நன்றி கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. முதலாவது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட விரும்புவது கொள்கை அளவில் நாங்கள் நீதி அமைச்சருடன் உடன்படுகின்றோம். இந்த திருத்தங்கள் சம்பந்தமாக இந்த குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை சம்பந்தமான திருத்தங்களுக்கு அரசாங்கம் எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை செயல்முறையை செயற்படுத்துவதற்கு நியாயமான முறையில், எனவே கொள்கை அளவில் நாங்கள் அதற்காக இணங்குகின்றோம், நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த திருத்தங்கள் பரந்தளவில் மக்கள் சான்றுகளை வழங்குவதற்கும் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் சில சந்தேக நபர்கள் வருகை தராது அவர்கள் சாட்சியங்களை வழங்குவதற்கு இடமளிக்கின்றது. எனவே அதன் மூலம் செயல்முறையில் தாமதங்கள் ஏற்படுகின்றன நீதித்துறையில். எனவே நாங்கள் இந்த நடவடிக்கை அரசாங்கத்தால் முன்கொண்டு செல்லப்படுகின்ற அதற்காக நாங்கள் உடன்படுகின்றோம். எனவே நான் ஆச்சரியப்படுகின்றோம், இது இவ்வளவு காலம் எடுத்திருக்கின்றது இதை கொண்டு வருவதற்கு. எனவே இந்த வகையில் நான் கௌரவ அமைச்சர் அவர்களை நான் பாராட்டுகின்றேன். இவ்வாறான செயல்முறைகள் திருத்தங்கள் வருகின்றன, எனவே இடைவெளிகள் காணப்படுகின்றன, என அதை நிரப்பப்படுதல் வேண்டும். எனவே கௌரவ அமைச்சர் எனக்கு தெரிந்த வகையில் அவர் எதிர்காலத்தில் கூட இதனை சரி செய்வார் என்று நினைக்கின்றேன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்த விரும்புகிற கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, குறிப்பிட்ட சில கருத்துரைகள் சட்ட விதிமுறைகள் சம்பந்தமாக இயற்கை என நீதி, எனவே நீதித்துறை அமைச்சை பொறுத்தவரையில் காணப்படுகின்றன. எனவே இந்த சபையின் கவனத்துக்கு நான் கொண்டு வருவது கௌரவ வெளிநாட்டு அமைச்சர் கௌரவ விஜித ஹேரத் அவர் ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டார், ஒரு தனியார் தொலைக்காட்சி நிலையத்திற்கு அவர் கூறியிருக்கின்றார். அந்த நேர்காணலை நான் பார்த்தேன். எனவே அதன் உண்மைத்தன்மையை நான் நிச்சயமாக உள்ள உண்மைத்தன்மையில் சுருக்கமாக அவர் குறிப்பிட்டார், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த நாட்டில் இனப்படுகொலை இடம்பெற்றது, யுத்தத்தின் போது இனப்படுகொலை இடம்பெற்றது என்று குறிப்பிடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அந்த அடிப்படையில் எனவே இது நல்லிணக்கத்துக்கு மாறுபட்டதாக காணப்படுகின்றது. எனவே இதனை அனுமதிக்க முடியாது. எனவே இது ஒரு நகைப்புக்கிடமான ஒரு கூற்றாக காணப்படுகின்றது. எந்த ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சரும், விசேடமாக வெளிநாட்டு அமைச்சர், சர்வதேச சமூகத்துக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சராக காணப்படுகின்றார். பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் இவர் பதில் சொல்லக்கூடிய நிலையில் காணப்படுகின்றார். என முதலாவதாக இலங்கைக்கு முதுகெலும்பு இல்லை, இலங்கைக்கு முதுகெலும்பு இல்லாது காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு பிழையான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்கு. எனவே நீங்க இனப்படுகொலை என்பது ஒரு குற்றம், உங்களுக்கு அதுக்கான தைரியம் காணப்படுதல் வேண்டும். எனவே ரோம் உடன்பாட்டுக்கு கூட நீங்கள் உடன்பட வேண்டும். எனவே ரோம் உடன்பாட்டுக்கு நீங்கள் உடன்பட வேண்டும். அதற்கான காலம் இந்த நீதித்துறை அல்லது வழக்கு தொடரும் தரப்பினர் சுயாதீனமான முறையில் அவர்கள் வழக்கை தொடுக்க வேண்டும். உங்களுக்கு அதற்கான தைரியம் இருக்க வேண்டும்.
எனவே இனப்படுகொலை குற்றம் என்று சொன்னால் யாரும் கூறலாம். எனவே இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது, அது ஒரு குற்றமாக காணப்படுகின்றது. எனவே இது ஒரு நகைப்புக்கிடமாக விடயமாக காணப்படுகிறது. இந்த மனநிலை, இந்த அரசாங்கத்தின் இந்த மனநிலை. எனவே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், முன்னைய அரசாங்கத்தை விட வேறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள். முன்னைய அரசாங்கம் பிழைகளை செய்ததாக குறிப்பிடுகின்றார்கள். இரட்டிப்பு பேச்சு காணப்படுகின்றது. அரசாங்கமானது இது தொடர்பான விடயத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். அமைச்சர் அவர்கள் தான் குறிப்பிட்ட வார்த்தையை மீளப் பெற வேண்டும். இது ஒரு கேலி கூத்தாக காணப்படுகின்றது. அவரின் கூற்றானது ஒரு கேலி கூத்தாக காணப்படுகின்றது. ஒரு அமைச்சர் இவ்வாறு கூறுவது அவருடைய அமைச்சுக்கு ஒரு பாதகமாக காணப்படுகின்றது. நானும் கூட நம்புகின்றேன், இந்த நாட்டிலே இனப்படுகொலை ஏற்படுத்தப்பட்டது, இந்த நாட்டிலே இனப்படுகொலை நடைபெற்றது. ஏன் நீங்கள் இது தொடர்பான நீதியை நோக்கி செல்ல மாட்டீர்கள்? நாங்கள் சுயாதீனமான ஒரு நியாயமான விசாரணை கோருகின்றோம். ஏன் நீங்கள் இது தொடர்பிலே ஒரு நடவடிக்கையை எடுப்பதில்லை? உங்களுக்கு இது தொடர்பான ஒரு குற்ற உணர்வு காணப்படுவது காரணமாகத்தான் நீங்கள் இந்த விடயத்திலே எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றீர்கள். ஆனால் நான் அரசாங்கமானது இவ்வாறு தான் நடைமுறைப்படுத்த வேண்டும், இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பிலே நான் ஒருபோதுமே எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அரசாங்கமானது தனது நிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம் என்னவெனில், குருந்தூர் மலை தொடர்பான விவகாரமாகும். இதிலே ஒரு சிக்கல் தன்மை காணப்படுகின்றது. இது பதிவு செய்யப்பட்ட ஒரு விகாரையாக காணப்படுகின்றது. இது இந்து கலாசார திணைக்களத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது முறையான ஒரு வழிபாட்டு தலம் என்று. ஆனால் அதற்கு மாறாக அங்கே ஒரு பௌத்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது. இதற்குள்ளே அரசாங்கமானது ஒரு சிறந்த ஒரு போக்கை கையாள வேண்டும். இது தொடர்பான அடிப்படை வர்த்தமானி அறிவித்தலானது 1976ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இது குருந்தூர் மலை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலாகும். அதன் பின்னர் கோத்தாபய ராஜபக்ஷ அவர்களின் காலத்தில் தொல்பொருள் திணைக்களமானது 3000 ஏக்கரானது குருந்தூர் மலைக்கு உட்பட்டது என குறிப்பிட்டது. இதிலே 3400 ஏக்கர் குறிப்பிடப்பட்டது. அதன் பிற்பாடு ரணில் விக்ரமசிங்க அவர்களின் ஆட்சியிலே அவர் குறிப்பிட்டார், இவை அனைத்தும் விவசாய நிலங்கள் என்று. அது விவசாயம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது. ஆனால் காரணங்கள் எவ்வாறு இருப்பினும் அந்த பௌத்த மத குரு வன இலாகா தொல்பொருள் திணைக்கள அலுவலர்கள் மற்றும் போலீசார் அனைவரையும் அழைத்து இதற்கு எதிராக செயற்படுகின்றார். 2 வாரங்களுக்கு முன்னர் 3 விவசாயிகள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் இன்று வரை தடுப்பு காவலிலே இருக்கின்றார்கள். அதாவது அந்த குறிப்பிடப்பட்ட ஏக்கரை ஒரு நிலமாக பிரகடனப்படுத்த தவிர வேற எந்த ஒரு பிரகடனப்படுத்தலும் அங்கே காணப்படுவதில்லை. அந்த மத குரு
அந்த அந்த பிரதேசத்தின் போலீசாருடன் சேர்ந்து இவ்வாறான எதேச்சதிகரமான விடயங்களில் ஈடுபடுகிறார்கள். இது ஒரு சட்டவாட்சிக்கு முரணான செயற்பாடு அல்லவா? இது தொடர்பான தீர்மானது, அதாவது இந்த நிலமானது விவசாயத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று 2 வருடங்களுக்கு முன்பே அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தொல்பொருள் திணைக்களமானது இதற்கு முற்றிலும் வேறுபட்ட முறையிலே தான் நடந்து கொள்கின்றது. ஆகவே இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள்